அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். 11th மேக்ஸ் செகண்ட் வேல்யூவில் ஃபஸ்ட் லெசனாக இருக்குது. இன்ட்ரோடக்ஷன். ஜேம்ஸ் ஜோசப் செல்வெஸ்டர் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுங்கிற வேர்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. மேட்ரிக்ஸ்னால் என்ன? A matrix is a rectangular array or arrangement of entries or elements displayed in rows and columns put within a square bracket. மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எலமெண்ட்ஸ் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ்னு பேர். இன் ஜென்ரல், த என்ட்ரிஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் மே பி ரியல், காம்ப்ளெக்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் வேரியபிள் ஆர் அனதர் வேரியபிள், எனி ஆஃப் அதர் ஆப்ஜெக்ட். அதாவது ரியலாக இருக்கலாம், இல்லாட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பாலினாமியல்ஸ், டிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன், இல்லாட்டி அது ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு வந்து என்ட்ரிஸ்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ரிசஸ் ஆர் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ் ஏ பி. மேட்ரிக்ஸ் வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, கேபிட்டல் லெட்டரில் ஏ பி அப்படி தான் டினோட் பண்ணுவாங்க. இந்த சாப்டரில் நம்ம வந்து எந்த மாதிரி மேட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல் நம்பர் அப்புறம் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ், அந்த நம்பர் அதை பற்றின மேட்ரிக்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்மால் ஏ சஃபிக்ஸ் ஐஜே சஃபிக்ஸ் எம் பை என். இதில் ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ பற்றி சொல்லியிருக்காங்க. ஐயோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம். ஜேயோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என். மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இன் ஏ மேட்ரிக்ஸ், த ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் known as rows and the vertical lines of elements are known as columns. இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய லைன்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிக்கலாக உள்ள கூடிய இந்த லைன்ஸுக்கெலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் மொத்தம் எம் ரோஸ் இருக்குது, என் காலம்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், இது ஜே காலம், இது என் காலம். இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது ஐ ரோ, இது எம் ரோ. நோட், எம் அண்ட் என் ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர். எம்மும் என்னும் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் மேட்ரிக்ஸ். ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி தான் இருக்கும். பி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரியல் நம்பர் இருக்குது, இங்கே வந்து பாயிண்ட்லலாம் நம்பர் இருக்குது. ஸோ ரியல் நம்பர் அண்டு ரியல் ஃபங்க்ஷன் ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து பார்க்குறோம். மேட்ரிக்ஸ் ஏல மொத்தம் எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 காலம் இருக்குது. 1 2 3 ரோ இருக்குது. அப்போ 3 ரோ 3 காலம், 3/3 மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸில் 1 2 3 ரோஸ் இருக்குது. 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ இது 3/4 மேட்ரிக்ஸ். அடுத்தது ஆர்டர் ஆர் சைஸை பற்றி பார்க்க போகிறோம். If a matrix A has m rows and n columns, then the order or size of the matrix is defined by m by n. அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் m rows இருக்குது, n columns இருக்குது அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, m by n அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதை தான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸில் எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். Object A11, A12 up to AMN are called elements or entries of the matrix A. அதாவது அந்த மேட்ரிக்ஸ் உள்ள ஒவ்வொரு பொருளையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, elements or entries அப்படின்னு சொல்லுவோம். The element A ij is common to ith row and jth column and is called ijth element of a matrix A. மேட்ரிக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 7.1. Suppose that a matrix has 12 elements. What are the possible orders it can have? What if it has 7 elements? ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸில் 12 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதோட ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா, அதில் எத்தனை ரோஸ் இருக்கோ எத்தனை காலம்ஸ் இருக்கோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் அத்தனை எலமெண்ட்ஸ். ஹியர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன? 12. ஸோ 12 வந்து நம்ம எப்படிலாம் அரைவ் பண்ணலாம்? we will find all the ordered pairs of a natural numbers whose product is 12. 12 நம்ம பிரிக்கணும் ரெண்டா, அதாவது ரெண்டு நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து 12 இருக்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 into 12, 12 into 1, 2 into 6, 6 into 2, 3 into 4 and 4 into 3. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாசிபிள்ஸ். இந்த பாசிபிளை தவிர வேறு எந்த பாசிபிளுக்குமே இடம் இல்லை. ஸோ 1/12, 12/1, 2/6, 6/2, 3/4, 4/3. ஸோ இதுதான் என்னது,
இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸில் தான் நமக்கு வந்து அமையும். இதே சப்போஸ் 7 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா 7ங்கிறது ப்ரைம் நம்பர் நமக்கு தெரியும். ஸோ ஒன்லி பாசிபிள் என்னது 1 into 7, 7 into 1. ஸோ நெக்ஸ்ட்டு 2/3 மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. அதோட ஐஜே வேல்யூ கொடுத்துருக்காங்க. aij is equal to √3/2 modulus of 2i minus 3j. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து 2/3 மேட்ரிக்ஸ் உருவாக்குறதுன்னு பார்ப்போம். 2/3 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? 2 row 3 columns, a11, a12, a13, a21, a22, a23. ஸோ ஒவ்வொரு வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். aij is equal to √3/2 modulus of 2i minus 3j. ஃபர்ஸ்ட் a11 வேணும்னா ஐக்கும் ஜேக்கும் 1ங்கிற வேல்யூ புட்டப் பண்ணணும். 2/3/2, 2 into 1 2, 3 into 1 3. அப்போ √3/2 இங்கே -1 வரும், மாடுலஸ்குள்ளே இருக்கனால +1 எடுத்துக்கணும். √3/2 தான் ஆன்சர். a12 ஐக்கு 1ஓட வேல்யூ கொடுக்கணும், ஜேக்கு 2ஓட வேல்யூ கொடுக்கணும். √3/2 2 -6 வரும், அப்போ -4 வரும், அப்போ +4ன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம்னா அந்த 4ம் 2ம் அடிபட்டு போய் 2√3ன்னு கிடைக்கும். அடுத்து 1 3 ஐக்கு 1ஓட வேல்யூ கொடுக்கணும், ஜேக்கு 3ஓட வேல்யூ கொடுக்கணும். √3/2 2 - 9, 2 - 9 7, + 7 √3/2. அடுத்து 2 1ஓட வேல்யூ போட்டிங்கன்னா 4 - 3, 4 - 3 1, அப்போது √3/2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 வேல்யூ போட்டிங்கன்னா 4 - 6, 4 - 6 -2 தான், ஆனால் +2ன்னு எடுத்துக்கணும். √3 வேல்யூ கிடைக்கும். லாஸ்ட்டு 2 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 5 √3/2 கிடைக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபைனலாக 2/3 மேட்ரிக்ஸை அரைவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோ மேட்ரிக்ஸ். A matrix having only one row is called row matrix. Row matrix என்னன்னா ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்கும், எத்தனை காலம் வேணால் இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இந்த மேட்ரிக்ஸ் இருக்குங்க, மேட்ரிக்ஸ் ஏ. இதில் வந்து ஒரு ரோ மட்டும் இருக்குது, 4 காலம் இருக்குது. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா 1/4ன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1/n. ஸோ 1/nங்கிறது தான் ரோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் காலம் மேட்ரிக்ஸ். A matrix having only one column is called column matrix. எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எத்தனை காலம் இருக்குது? ஒரே ஒரு காலம் இருக்குது, ரோ வந்து 4 ரோ இருக்குது, அப்போ 4/1ன்னு சொல்லலாம். ஸோ இதோடைய ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா m/1. இதுதான் காலம் மேட்ரிக்ஸ். அடுத்து ஜீரோ மேட்ரிக்ஸ். பேர்லேயே இருக்குது, a matrix A is said to be 0 மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் ஆர் வாய்ட் மேட்ரிக்ஸ். எப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்னா அதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் 0, இது வந்து 1/1 மேட்ரிக்ஸ், 3/3 மேட்ரிக்ஸ், 2/4 மேட்ரிக்ஸ். ஸோ எல்லா எலமெண்ட்டுமே 0 இருக்குது, அதனால இது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸுங்கிறோம். இப்போ இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட் ஏதாவது வேல்யூ இருந்தது நான் ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். A matrix in which number of rows is equal to number of columns is called square matrix. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை காலம்ஸ் இருக்கணும். ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதில் 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஸோ இது வந்து இதோட ஆர்டர் வந்து 3. நெக்ஸ்ட்டு டயகனல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். In a square matrix A, the element A11, A22, A33, Amn, அதாவது இது 3 எலமெண்ட்டையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டயகனல் எலமெண்ட்ஸ். இந்த டயகனலை வந்து பிரின்சிபல் டயகனல் ஆர் சிம்பிளி டயகனல் ஆர் மெயின் டயகனல் ஆர் லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டயகனல் மேட்ரிக்ஸ். A square matrix A is called a diagonal matrix. எப்போ வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னா டயகனல் எலமெண்ட்ஸை தவிர எல்லா எலமெண்ட்ஸுமே 0 வந்துச்சுன்னா அது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள், மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஒன்லி டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்பர் இருக்குது, மற்ற எல்லாமே 0 இருக்குது. அதனால் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். A diagonal matrix whose entries along the principal diagonal are equal is called scalar matrix. அதாவது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் டயகனல் மேட்ரிக்ஸும் ஒன்று தான். டயகனல் மேட்ரிக்ஸில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். √2, √2, √2. ஹியர் -5, -5.
எல்லா எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து I அப்படின்னு டினோட் பண்ணுவோம். A square matrix in which all the diagonal entries are 1 and the rest are all 0 is called unit matrix. யூனிட் மேட்ரிக்ஸ் என்னென்னா டயகனலில் மட்டும் நம்பர் இருக்கும், அது ஒன்றுங்கிற நம்பர் மட்டும் இருக்கும், மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் 0வாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், a square matrix is said to be an upper triangular matrix if all the elements below the main diagonal are 0. இந்த மெயின் டயகனல் இருக்கு இல்லையா, இந்த மெயின் டயகனலுக்கு கீழே உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே 0 வந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்கிறோம், ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சேம் வே a square matrix is said to be lower triangular matrix if all the elements above the main diagonal are 0. இந்த மெயின் டயகனலுக்கு மேலே உள்ள எல்லாமே 0 வந்துச்சுன்னா நம்ம வந்து இது வந்து என்ன சொல்கிறோம், lower triangular matrixன்னு சொல்கிறோம். ஜென்ரலாக a square matrix which is either upper triangular or lower triangular is called a triangular matrix. இது வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் பார்த்தோம். அடுத்தது ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸஸ் பார்க்க போகிறோம். ரெண்டு மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணி அது ஈக்குவலாக இருக்கா இல்லாட்டி அன்ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இருந்தால் என்ன கண்டிஷன், அன்ஈக்குவலுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவலுக்கு டெஃபினேஷன். டூ மேட்ரிசஸ் A and B are equal if and only if both A and B are of same order. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸஸுமே ஒரே ஆர்டரில் இருக்கணும், அதோட ஆர்டர் சேமாக இருக்கணும். தென் the corresponding entries of A and B are equal. அதாவது இதோட என்ட்ரிஸும் அதோட என்ட்ரிஸும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த ரெண்டு கண்டிஷன் தான் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு உண்டான கண்டிஷன். எக்ஸாம்பிள், x y u v 2.5 -1 1/√2 3/5. ஸோ இதுவும் 2/2 மேட்ரிக்ஸு, இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆர்டர் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டாவது வந்து ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு எலமெண்ட்டுமே அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். x = 2.5, y = -1, u = 1/√2, v = 3/5. ஸோ இதுதான் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அடுத்து நான் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். டூ மேட்ரிசஸ் A and B are called unequal if either of condition 1 or 2 of definition be stated above. அதாவது மேலே சொன்ன டெஃபினேஷனில் ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்றோ அல்லது ரெண்டுமோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலை அப்படின்னா அந்த மேட்ரிசஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, அன்ஈக்குவல் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், 4 - 3 0 8 அப்படின்னு ஒரு மேட்ரிசஸ் இருக்குது. நாட் ஈக்குவல் டு 8 - 5 0 4. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரிஸுமே ஈக்குவலாக இல்லை. 4 வந்து 8க்கு ஈக்குவல் கிடையாது, -3 வந்து -5க்கு ஈக்குவல் கிடையாது, 0 0க்கு ஈக்குவலு, 8 வந்து 4க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ இது வந்து அன்ஈக்குவல் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் மேட்ரிசஸ் பற்றி பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பற்றி பார்த்தோம், ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.